குளத்தூருக்கு மட்டும் எப்படியா 10 நாளைக்கு ஒரு முறை நான் வந்துடுவேன். வரலன்னு கொஞ்சம் இருந்துட்டா இல்லை ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சிட்டா சேகர்பாபு விட மாட்டாரு. ஒரு லிஸ்டோட வந்துடுவாரு. பெரிய பட்டியலை காட்டுவார் என்கிட்ட. அது வர்றதுக்கு முன்னாடி செல்போன்ல வாட்ஸ்அப்ல ஒரு பட்டியல் அனுப்பிச்சிடுவார். முதல்ல இரு பக்கமும் சாலையில் இருபுறங்களும் மக்கள் நிற்கிறாங்களே, இளைஞர்கள் மகளிர் தாய்மார்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க, வரவேற்பு கொடுக்குறாங்க. இறங்கிட்டுமான்னு கேட்டான். இல்லை இல்லை கிட்ட போன இறங்கிக்கலாம்னாரு. குளத்தூர்னு பேர் சொன்னாவே அது சாதனை, இல்லைன்னா ஸ்டாலின், என்ற ஞாபகத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த தொகுதியில நான் 2 கலந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஏராளமான திட்டங்களை இந்த தொகுதிக்கு நிறைவேற்றி இந்த குளத்தூர் தொகுதியை நம்முடைய அமைச்சர் நேரு அவர்கள் சொன்னது போல 234 தொகுதி இருக்குன்னா இந்த தொகுதியை பார்க்கிற போது எங்களுக்கு பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, பயமும் இருக்குன்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, பொறாமையும் இருக்கு அவங்களுக்கு எல்லாம். அதுதான் கெட்ட எண்ணத்துல அந்த பொறாமை இல்லை, நல்ல எண்ணத்துல தான். நாமும் இப்படி பணியாற்ற வேண்டும், நம்முடைய தொகுதிக்கு இந்த திட்டங்கள் மாற்ற வேண்டும் என்பதில் அவர்களும் இன்றைக்கு அந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறாங்க. ஏதோ குளத்தூருக்கு மட்டும் நம்ம இதை செஞ்சுட்டோம், மற்ற தொகுதியை கைவிட்டோம் யாரும் நினைக்க வேணாம். எல்லா தொகுதியும் நம்முடைய தொகுதி தான். அதனால எல்லாருக்கும் எல்லாம் என்பதை முன் வச்சு நம்முடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். என்ன ஸ்பெஷல்னா, ஆனா குளத்தூருக்கு மட்டும் எப்படியா 10 நாளைக்கு ஒரு முறை நான் வந்துடுவேன். வரலன்னு கொஞ்சம் இருந்துட்டா இல்லை ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சிட்டா சேகர்பாபு விட மாட்டாரு. ஒரு லிஸ்டோட வந்துடுவாரு. பெரிய பட்டியலை காட்டுவார் என்கிட்ட. அது வர்றதுக்கு முன்னாடி செல்போன்ல வாட்ஸ்அப்ல ஒரு பட்டியல் அனுப்பிச்சிடுவார் முதல்ல. ஏன்னா திடீர்னு கொடுக்கும்போது நான் ஷாக் ஆகிடக்கூடாது, அதிர்ச்சி ஆகிடக்கூடாதுன்னு ரொம்ப சாமர்த்தியமா அந்த லிஸ்ட் அனுப்பிச்சிடுவாரு. அதுல ஒரு 10 பேராவது 10 பட்டியலாவது இருக்கும் நிச்சயமா. 2 அடிக்கல் நாட்டு விழா இருக்கும், 2 திறப்பு விழா இருக்கும், கட்சி நிகழ்ச்சி 2 இருக்கும். இப்படி ஒரு பட்டியல் போட்டு 2 கொடுத்துருவாரு. அப்படி கொடுத்தாதான், கொடுத்து அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தாதான் எனக்கும் அதுல ஒரு திருப்தி ஏற்படும். ஆக 10 நாளைக்கு ஒரு முறை வந்தாதான் எனக்கு உள்ளபடியே ஒரு முழு திருப்தி உண்டாகும். என்னதான் நான் முதலமைச்சராக இருந்து பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணத்தை நடத்தி பல அரசு நிகழ்ச்சிகளுக்கு சென்று, பல கட்சி நிகழ்ச்சிகளுக்கு சென்று, அல்லது பல பொது நிகழ்ச்சிகளுக்கு சென்று பல வரவேற்பெல்லாம் தருகிற போது அதுல எனக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியை விட இந்த குளத்தூருக்கு வந்து நீங்க தர்ற வரவேற்புல தான் அதிக மகிழ்ச்சி அடைகிறது உண்டு. இப்ப கூட என்னை கார்ல அழைச்சிட்டு வரும்போது மாவட்ட செயலாளர் கேட்டேன், தொடக்கத்திலே கேட்டேன். இரு பக்கமும் சாலையில இருபுறங்களும் மக்கள் நிற்கிறாங்களே, இளைஞர்கள் மகளிர் தாய்மார்கள்லாம் நின்றுட்டு இருக்காங்க, வரவேற்பு கொடுக்குறாங்க. இறங்கிட்டுமான்னு கேட்டான். இல்லை இல்லை கிட்ட போன இறங்கிக்கலாம்னாரு. என்னன்னு தெரியல, முதல்ல இறங்கிட்டு சொல்லுவார். ஆனா இன்னைக்கு என்ன கிட்ட போனா இறங்கிக்கலாம் சொல்லுவார். நேரத்தை நிலைமைக்கிறது சொன்னாரான்னு தெரியாது. நீ கூட ஒரு பேசல வரீங்க, ஏன்னா தொண்டை கொஞ்சம் சரியில்லை, உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அதுவும் இருக்கலாம். இருந்தாலும் பாய் தூரம் வந்த உடனே அவர்கிட்ட சொல்லாமே நான் இறங்கிட்டேன் காரை விட்டு.
அது என்னால கட்டுப்படுத்த முடியல. உங்களை பார்க்கிற போது ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடுறேன். அதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. எப்பவுமே நான் அடிக்கடி சொல்வது உண்டு, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதோ முதலமைச்சராக இல்ல, சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இல்ல, ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக மட்டும் இல்ல, ஏற்கனவே மேயராக மட்டும் இல்ல, எப்பொழுதும் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் செல்ல பிள்ளையாக, குறிப்பா சொல்லணும்னா ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன்.